Dear viewers, dear brothers and sisters, welcome to my channel, yours simply Lia. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Juz 29 Tabarakalladzi கேட்கலாம். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். திருக்குர்ஆன் ஜூஸ் 29 மொத்தம் 11 ஆயத்துகள் உள்ளடங்கியது. அதில் சூரா அல் முல்க், சூரா அல் கலம், சூரா அல் ஹக்கா, சூரா அல் மாரிஜ், சூரா நூஹ், சூரா அல் ஜின், சூரா முஸம்மில், சூரா அல் முதஸ்ஸிர், சூரா அல் கியாமா, சூரா அல் இன்சான், இறுதி சூரா அல் முர்சலத். திருக்குர்ஆன் ஜூஸ் 29 தொடக்கம். சூரா அல் முல்க். இந்த சூரா மிக முக்கியமானது. இதை படிப்பவருக்கு மன்னிப்பு கிடைக்கும் என்று ஹதீஸ் கூறுகிறது. தினமும் இரவில் படித்தால் கபரின் தண்டனையிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும். அல்லாஹ் தான் வாழ்க்கையையும் மரணத்தையும் படைத்தவன். நம்பிக்கை சோதிக்கிறான், நல்ல செயலில் யார் சிறந்தவர் என்று. நம்பிக்கையற்றவர்கள் நரக தண்டனை பெறுவார்கள். அல்லாஹ்வை பயப்படுபவர்கள் மன்னிப்பும் சொர்க்கமும் பெறுவார்கள். சூரா அல் கலம் தொடக்கம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குணநலன் மிக உயர்ந்தது என்று அல்லாஹ் கூறுகிறார். தவறான மக்களை பின்பற்ற வேண்டாம். இன்ஷா அல்லாஹ் என்று சொல்லும் முக்கியத்துவம். ஒரு தோட்டம் வைத்தவர்கள் அல்லாஹ் விரும்பினால் என்று சொல்லாமல் திட்டமிட்டனர். அவர்களின் தோட்டம் அழிந்தது. பின்னர் அவர்கள் தவறு புரிந்தனர். சூரா அல் ஹக்கா தொடங்குகிறது. முன்னைய சமுதாயங்கள் ஆத், சமூத், ஃபிர்அவுன் அழிக்கப்பட்டது கூறப்படுகிறது. நியாய தீர்ப்பு நாள் மிக பயங்கரமாக இருக்கும். நம்பிக்கையாளர்கள் வலது கையில் புத்தகம் சொர்க்கம், மறுப்பவர்கள் இடது கையில் நரகம். குர்ஆன் கவிஞரின் வார்த்தையல்ல, அல்லாஹ்வின் வெளிப்பாடாகும். சூரா மாரிஜ் தொடக்கம். நியாய தீர்ப்பு நாள் மிகவும் நீண்ட நாள், 50,000 ஆண்டுகள் போல. மனிதன் கஷ்டத்தில் பெருமை இல்லாதவன், செல்வத்தில் கஞ்சன். ஆனால் நல்லவர்கள் தொழுகை, நம்பிக்கை, நல்ல செயல்கள் சொர்க்கம் பெறுவார்கள். சூரா நூஹ் தொடக்கம். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்கள் மக்களை நீண்ட காலம் அழைத்தார்கள். ஆனால் அவர்கள்